ஸோ ஹாய் ஹைஸ் அடுத்து வந்து நம்ம 10th புக்கில் இருக்க 6th லெசனில் இருக்க அடுத்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் அவர்களை பற்றி. ஸோ வேலு நாச்சியார் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1830 டு 1896 வரைக்கும் இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து 1830 அரச குடும்பத்தின் ஒரே வாரிசாக தான் வந்து வேலு நாச்சியார் பிறந்திருக்காங்க. அந்த மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு அப்படிங்க வந்து கிடையாது. இவங்க வந்து அரச குடும்பத்தில் பிறந்தனால இவங்களுக்கு வந்து அந்த ஆணோட எல்லா வித தற்காப்பு கலைகளையும் வந்து பயிற்சி அளிக்கிறாங்க அவங்க பெற்றோர். ஸோ இவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரி நிறைய மொழிகளை வந்து இவங்க வேலு நாச்சியார் அவர்கள் சிறப்பாக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் குதிரையேற்றம், வில்வித்தை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இவங்க திறமையா இருந்திருக்காங்க. அதாவது வளரி, சிலம்பம் இந்த மாதிரி தற்காப்பு கலைகளும் போர்க்கருவிகளும் அது ஒரு ஆணை போல இவங்க வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயதுல வேலுநாச்சியாருக்கு வந்து யாரோடனா சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை வந்து மணந்து அதுக்கப்புறம் ஒரு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து இவங்க பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 1872 ஆர்காட் நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையிலான வந்து இந்த காளையர் கோவிலை வந்து இவங்க தரம்னே தாக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் சைடு இருந்து அந்த ஏரியா வந்து இவங்க தாக்குறாங்க. இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பொண்ணோட வந்து தப்பிச்சு செல்றாங்க. எங்கன்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் வந்து 8 வருஷம் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த 8 வருஷம் மறைஞ்சு வாழ்ந்த காலத்துல என்ன பண்றாங்க, ஒரு படையை உருவாக்குறாங்க. யாரோட உதவியோட பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த படையை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இராணுவ தலைவர் அப்படிங்கிற இவங்களோட படையில வந்து ஆல்ரெடி தாண்டவராயன் அந்த காரைக்குவில் அப்படிங்கிற இடத்துல அவரோட தலைவர் சாரி அமைச்சரோட சேர்ந்து தான் இந்த இது பண்றாங்க. ஸோ ஹைதர் அலிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய தோற்கடிக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு வந்து 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஹைதர் அலியோட லாங்குவேஜஸ் உருது மொழியிலேயே அவங்க எழுதுறாங்க. அந்த கடிதத்தை படிச்சுட்டு இவங்க இவ்வளோ நாலேஜான பர்சனா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாரு ஹைதர் அலி. ஸோ யார் யார் அந்த கூட்டமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாட்சியின் பாலைக்கான கோபால நாயக்கர். கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் லீக்கேஜ் அப்படிங்கிறது. ஸோ மணப்பாறை சேர்ந்த லட்சுமி நாயக்கரும் தேவநாதப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருப்பாங்க. இதை வந்து இது பண்றதுக்காக வந்து அங்க வந்து ஒரு குழு எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்கும்னா அது கட்டபொம்மன் சகோதரோட சேர்ந்து மறுபடியும் அது புரட்சியா மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே. ஓகேயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லாருமே வந்து அந்த லெட்டர் படிச்சதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் எல்லா படையும் அவரோட படை தளபதியான சைதிடம் சொல்லி இவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. மறுபடியும் வந்து இவங்க வந்து கோபால் நாயக்கர், ஹைதர் அலி இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவகங்கை மீண்டதுக்கு மறுபடியும் போவாங்க. இதில் மருது சகோதரர்கள் உதவி வந்து அதிகமாக பெற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்க படையில வந்து மருது சகோதரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இந்த அதாவது அவங்க போயிட்டு சிவகங்கை மறுபடியும் 8 வருஷத்துக்கு அப்புறம் மீட்டுருவாங்க. ஸோ இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனிக்கு அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கிற பெருமை யாருன்னா நம்மளோட வேலுநாச்சியார் அவர்களுக்கு சாரும். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். வேலுநாச்சியாரோட நம்பிக்கையுடைய தோழியாக யார் இருந்தாங்க அப்படின்னா குயிலி உடையாள் அப்படிங்கிற பெண்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த உடையாள் என்பது குயிலி பற்றி 2 பேத்துல குயிலி பத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா சொல்லல உளவு அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கேட்கும்போது சொல்லாத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால வந்து தனக்கு தானே 1880 தனக்கு தானே தீ வச்சு அவங்க பிரிட்டிஷோட தளவாடங்களை வந்து தீ வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ குயிலி பத்தி ரொம்ப ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.